அவசியமா? தலைப்பே ரொம்ப சூப்பரா இருக்கு. அமோகம். இப்ப நிறைய பேர் தொழில் ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நமக்கு வெப்சைட் வச்சுக்கலாமா வேணாமா, கிரியேட் பண்ணலாமா இல்ல பண்ணாம இருக்கலாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கு. இல்ல வெப்சைட்டால என்னென்ன நன்மை இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாமதனாலையும் நம்ம வெப்சைட்டை யூஸ் பண்ணாம இருக்கோம். இப்படி ஒரு ஹாலுசினேஷன்ல நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த வீடியோவை நீங்க முழுசா கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு நீங்க ஈஸியா வர முடியும். அந்த மாதிரி அருமையான ஒரு கண்டென்ட் தான் அந்த வீடியோல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை யாரெல்லாம் முழுசா பாக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் இந்த வீடியோக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஸோ அந்த கிஃப்டையும் நீங்க அவசியம் பயன்படுத்துங்க. வெப்சைட்டோட பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம ஆனா அதுல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அஞ்சு பலன்களை மட்டும், வெப்சைட் இருந்தா என்னென்ன பயன்கள் என்னென்ன பலன்கள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா ஒரு 5 விஷயம் மூலியமா நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் அலுவலகம். உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா அது 24 மணி நேரம் 24/7 ஓப்பன்ல இருக்க உங்களுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸ்னு வச்சுக்கோங்க. எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு கஸ்டமர் உங்க ஆபீஸ்க்கு வரணும்னா ஒரு 10 to 7 அந்த டைமிங்ல தான் வர முடியும். பட் இதே உங்க வெப்சைட்டுக்கு அந்த கஸ்டமர் நைட்டு 12 மணி கூட போய் பார்க்க முடியும். ஸோ 24 மணி நேரம் அந்த கஸ்டமர் எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ அப்போ உங்க பிரான்ச் ஆபீஸான அந்த வெப்சைட்டுக்கு போய் பார்க்க முடியும். நீங்க என்னென்ன பொருள்லாம் விற்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும், என்னென்ன விலையெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அங்கே இருந்தே அவர் முடிஞ்சா ஆர்டர் கூட போட முடியும். ஸோ நீங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது கூட உங்க வெப்சைட் அப்படிங்கிற அந்த பிரான்ச் ஆபீஸ் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான பலன். வெப்சைட்ல இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன். அதனாலதான் இது முதல் பலன் நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பகத்தன்மை உருவாகும். உங்ககிட்ட நம்ம பிசினஸுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா ஒரு நம்பகத்தன்மை மக்கள்கிட்ட உருவாகும். நம்ம வெப்சைட்ல ஒரு அபவுட் அஸ் பேஜ்ல நம்ம எத்தனை வருஷமா அந்த தொழில இருக்கோம், என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், நம்மளுடைய யூனிக்னஸ் என்ன, நம்மளுடைய கிளைண்ட் யாரு, எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் யாரு, இந்த டீட்டெயிலாம் நம்ம அபவுட் அஸ் பேஜ்ல இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கஸ்டமருக்கு நம்ம மேல ஒரு பெரிய நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி உருவாகும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நிறைய லீட்ஸ் ஜெனரேட் பண்ணலாம். ஒரு வெப்சைட் மூலமா ஏகப்பட்ட லீட்ஸ் நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். உங்க வாடிக்கையாளர் எண்ணிக்கையை கூட்ட முடியும். லீட்ஸா வர்றத அதை உங்க வாடிக்கையாளரா நீங்க கன்வெர்ட் பண்றதுக்கு இதுல அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் போட்டி. இப்ப நம்ம ஒரு தொழில் பண்றோம், நிறைய காம்படிட்டர் இருப்பாங்க. அந்த காம்படிட்டர் போய் பிசினஸ் பண்ணாத இடத்துல கூட உங்க பிசினஸ் உங்க வெப்சைட்டால கொண்டு போய் நிறுத்த முடியும். தொழில் போட்டியை சமாளிக்கணும் அப்படின்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துல கண்டிப்பா ஒரு வெப்சைட் இருந்தே தீரணும். ஒரு கிளைண்ட்டை நீங்க போறீங்க, உங்க வெப்சைட் சொல்லுங்க அப்படிங்கிறீங்க, கேட்கிறாரு உங்க வெப்சைட் இருக்கா, உங்க வெப்சைட்ல போய் நான் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு வாடிக்கையாளர் கேட்கிறாரு. அந்த இடத்துல எனக்கு வெப்சைட் இல்ல அப்படின்னு உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தால் அந்த ஆர்டர் கண்டிப்பாக உங்க காம்படிட்டருக்கு போய்விடும். ஸோ தொழில் போட்டியை சமாளிக்கிறதுக்கும் இந்த வெப்சைட் உங்களுக்கு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், அஞ்சாவது விஷயம் என்னன்னா, உங்க நேரம், நிறைய நேரம் மிச்சப்படும். இன்னைக்கு காலம் கண் போன்றது அப்படின்வாங்க. ஏன்னா நேரம், டைம் தான் அவ்வளவு ரொம்ப ப்ரீசியஸ். எல்லாருக்குமே 24 hours அதுக்கு மேல உருவாக்க முடியாது டயத்தை. ஸோ ஒரு கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்ணி உங்க ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு ஓப்பன்ல இருக்கும், எத்தனை மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும், என்னென்ன பொருள் வச்சிருக்கீங்க, என்னென்ன வேலை அதுக்கு கொடுக்குறீங்க, உங்க ஆபீஸோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன், இப்படிலாம் போன்ல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கேள்வி. இந்த போன்ல கேட்கிற எல்லா கேள்விக்கும் உங்க வெப்சைட் கிட்ட பதில். ஆபீஸோட அட்ரஸ் இருக்கு, ஆபீஸ்ல என்னென்ன பொருள் இருக்கு, நீங்க என்னென்ன பொருள் தரீங்க, என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு, என்ன விலையில அதை கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு, என்ன டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு, உங்களுடைய முகவரி அதுல இருக்கு. அதுல ஒரு கூகுள் மேப்பை இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா அந்த கூகுள் மேப்பை வச்சு அவர் எங்க இருந்தாலும் சரி உங்க ஆபீஸ்க்கு சரியா வந்து சேர முடியும். இந்த மாதிரி உங்களுடைய டைம் நிறைய மிச்சமாகும் இந்த வெப்சைட் இருக்கனால. இப்படி ஒரு 5 பலன், இது ரொம்ப முக்கியமான பலன். நிறைய பலன்கள் இருக்கு. ஓகே, இது நான் முக்கியமான பலன்கள் மட்டும் ஒரு 5 பலன்களை எடுத்து சொல்லி. இப்போ நம்ம வெப்சைட்டோட பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம மனசுல, எல்லாரும் மனசுலயும் ஒரு சின்ன டவுட் இருக்கும், வெப்சைட்னா நிறைய செலவாகுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அவ்வளவுலாம் செலவு பண்ண வேண்டாங்க. 24/7 24 மணி நேரமும் திறந்திருக்க போற நம்ம பிரான்ச் ஆபீஸ் மாதிரி நம்மளுக்கு செயல்பட போற நம்ம வெப்சைட்டுக்கு நம்ம வருஷத்துக்கு ஒரு 5000 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். வருஷத்துக்கு 5000 ரூபாய் அப்படின்னா மாசம் ஒரு 416 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க.
ஒரு நாளைக்கு 14 ரூபாய் அப்படின்னா நம்ம பிரான்ச் ஆபீஸ்க்கு கூட செயல்படுற வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 14 ரூபாய் மட்டும்தான் நம்ம செலவழிக்க போறோம். அதனுடைய பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 14 ரூபாய் நீங்க செலவு பண்றது ஒரு 50 மடங்கா உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். இந்த வெப்சைட் மூலியமா வர்ற ரெவன்யூ மட்டும் இருக்கும். அது கன்ஃபார்மா நடக்கும். இது உடனே நடக்கல அப்படின்னாலும் கிராஜுவலா கண்டிப்பா இருந்தே தீரும். ஓகேங்களா? அதான் வெப்சைட்டோட பலன். ஸோ நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் உங்க எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவை முழுமையா பார்க்கும்போது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கிஃப்டை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய தருணத்துல நம்ம இருக்கோம். வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வெப்சைட் பண்ண 5000 ரூபாய் சொல்லியிருந்தேன். அதுல 40% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்கும். 40% டிஸ்கவுண்ட் மீன்ஸ் 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட். ஒரு 3000 ரூபாய் நீங்க கொடுத்தா சூப்பரான ஒரு வெப்சைட் உங்களுக்கு அருமையான கண்டென்ட், அழகான SEO, வேற லெவல் ஒரு வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த வெப்சைட்டை கம்ப்யூட்டர்ல பார்க்கும்போது கம்ப்யூட்டருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். மொபைல்ல பார்த்தா அது ஆப் மாதிரியே இருக்கும். மொபைல்ல நீங்க ஓப்பன் பண்ணி அது ஆப்பாவே மாறிடும். அதே கம்ப்யூட்டர்ல பார்த்தா வேற மாதிரி இருக்கும். ஸோ கம்ப்யூட்டருக்கும் மொபைலுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகக்கூடிய வேற லெவல் வெப்சைட்டை வெறும் 3000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பார்த்த ஒரே காரணத்துக்காக. அப்படி பார்க்கும்போது 3000 ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 250 ரூபாய் வாடகை கொடுக்குறீங்க உங்க பிரான்ச் ஆபீஸான வெப்சைட். ஒரு நாளைக்கு 8 ரூபாய் 33 காசு கொடுக்குறீங்க. ஓகேங்களா? செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்வாங்க. அந்த தெய்வத்துக்கு ஒரு 8 ரூபாய் 33 காசு கூட டெய்லி உங்களால கொடுக்க முடியலாட்டி ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இப்ப வெப்சைட்டோட பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். அதனுடைய விலை என்னன்னு சொல்லிட்டு, உங்களுக்கான டிஸ்கவுண்ட் என்ன, கிஃப்ட் அது என்னன்னு நான் இப்ப சொல்லிட்டேன். இப்ப வெப்சைட் வேணுமா வேணாமா அப்படிங்கிற முடிவெடுக்கிற ஒரு தருணத்துல நீங்க இருக்கீங்க. இது உங்க சாய்ஸ், உங்க பிசினஸ், உங்க விருப்பம், உங்க சாய்ஸ். ஓகேங்களா? நீங்க வேணும்னாலும் சரி, வேணாலும் சரி, உங்களுடைய இண்டிவிஜுவல் டிசிஷன். ஓகே, இப்போ உங்களுக்கு இப்போ வெப்சைட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே தெரிகிற மொபைல் நம்பருக்கோ அல்லது இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்புன நண்பருக்கோ ஐ வாண்ட் வெப்சைட் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க போதும். அவர் அடுத்து என்ன பண்ணணும், எப்படி கோஆர்டினேட் பண்ணணும்னு நம்ம CRM, அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் உங்களை தேடி வந்துருவாங்க. தேடி வந்துட்டு என்னென்ன பண்ணணும் எல்லா சமயங்களையும் உங்க கூட நிற்பாங்க. நம்ம கஸ்டமர் கேர் மேனேஜர் உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் வேணுமோ இமிடியேட்டா பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க அந்த ஐ வாண்ட் வெப்சைட் அப்படின்னு போடும்போது உங்களுடைய அந்த 40% டிஸ்கவுண்ட், அந்த கிஃப்ட் 40% டிஸ்கவுண்ட்டை நீங்க ரிசர்வ் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.